நிகிதா, ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு துறையிலே உலகம் முழுவதும் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கூகுளின் தலைமை செயலதிகாரி சுந்தர் பிச்சை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவிலே அடுத்த 5 ஆண்டுகளில் $15 பில்லியன் அளவுக்கு கூகுள் நிறுவனம் முதலீடு செய்கிறது. இது இந்தியாவிலே இதுவரை இந்த அளவுக்கு கூகுள் நிறுவனம் எந்த முதலீடும் செய்ததில்லை. இந்தியா ஏன் ஆசிய அளவிலேயே இந்த அளவுக்கு கூகுள் நிறுவனம் மிகப்பெரிய முதலீட்டை செய்ததில்லை. தற்பொழுது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த $15 பில்லியன் 1.33 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேல் 1,30,000 கோடி ரூபாய், 33,000 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது கூகுள் நிறுவனம். மிகப்பெரிய ஒரு முதலீடு என்று இது பார்க்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு டெல்லியிலே இன்று அதிகாரப்பூர்வமாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போன்று கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி தாமஸ் குரியன், கூகுள் கிளவுட் தலைமை நிர்வாக அதிகாரி தாமஸ் குரியன் ஆகியோர் பங்கேற்க அந்த விழாவிலே இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. ஆனால் இந்த $15 பில்லியன் முதலீட்டை எடுத்து சென்ற மாநிலம் ஆந்திர மாநிலம்தான். ஆந்திராவினுடைய விசாகப்பட்டினத்திலே தற்போது இந்த பிரம்மாண்டமான ஏஐ செயற்கை நுண்ணறிவு மையம் அமைகிறது. அது மட்டுமன்றாமல் 1 கிகாவாட் மையம் அமைக்கப்படுகிறது. தகவல் டேட்டா மையம் 1 கிகாவாட் அளவு கொண்ட தகவல் மையம் டேட்டா மையமும் அங்கு அமைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு முதலீடாகவும் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்ப் என்பார்களே, அது போன்ற மிகப்பெரிய நகர்வாக பார்க்கப்படுகின்றதான் கூறப்பட வேண்டும். இந்த கூகுள் நிறுவனத்துடைய இந்த அதிகாரப்பூர்வ மையத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது ஹைதராபாத் ஆந்திராவுடன் இருக்கும்போது ஹைதராபாத்தை செயற்கை நுண்ணறிவு மட்டுமல்ல தொழில்நுட்ப புரட்சியமாக எலக்ட்ரானிக் சிட்டியாக, இந்தியாவின் எலக்ட்ரானிக் தலைநகரமாக ஹைதராபாத்தை கொண்டு வந்தவர் சந்திரபாபு நாயுடு. தற்போது ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு சென்று விட்டதால் விசாகப்பட்டினத்தை புதிய எலக்ட்ரானிக் கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியாவாக மாற்றுவதற்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு களமிறங்கியிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக தற்போது $15 பில்லியன் 1,33,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஆந்திராவிற்கு கொண்டு வந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டமானது இந்தியாவின் டிஜிட்டல் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறது என்றும், இந்தியாவின் முதல் ஜிகாவாட் டேட்டா மையமும் கூகுளின் முதல் ஏஐ மையமும் தமது மாநிலத்தில் அமைவதில் பெருமை கொள்கிறோம். இது புதுமை, பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்புகளுக்கான நீண்டகால ஆதரவை சப்போர்ட்டை கொடுக்கும் என்ற வகையிலே சந்திரபாபு நாயுடு இந்த நிகழ்வில் பேசும்போது தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சுந்தர் பிச்சையும் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்திலே ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கூகுள் நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் முதல் ஏஐ மையத்தை அமைக்க உள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடியுடனும் பேசியிருக்கிறேன். ஜிகாவாட் அளவிலான கம்ப்யூட்டர் திறன், புதிய சர்வதேச கடலுக்கடை இணைய இணைப்பு மற்றும் பெரிய உள்கட்டமைப்பு ஆகியவற்றை இந்த மையம் ஒருங்கிணைக்க இருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவின் தொழில் நிறுவனங்களும் பயனர்களுக்கும் கூகுளின் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு செல்லப்படும் என உறுதியளித்திருக்கிறார். இது ஏஐ கண்டுபிடிப்புகளை துரிதப்படுத்தி நாடு முழுவதும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்ற வகையிலும் அவர் பதிவிட்டிருக்கிறார் அந்த எக்ஸ் பதிவிலே என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே இது அதாவது ஏஐ தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது அந்த விசாகப்பட்டினம் நகரத்திற்கு தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய முதலீட்டை அமெரிக்காவிற்கு வெளியே முதன்முறையாக கூகுள் நிறுவனம் இவ்வளவு பெரிய முதலீட்டை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வளர்ச்சி இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சியிலே, டிஜிட்டல் பயணத்திலே ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும். ஏஐ துறையிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த ஏஐயின் பயன் அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலே இந்த மையம் செயல்படும் என்று கூகுள் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு முதலீட்டு நகர்வாக ஆந்திரா மட்டுமல்ல இந்தியாவே பார்க்கிறது என்றுதான் தற்போது சர்வதேசங்களும் பேசிக் கொள்கின்றன. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.